காரியத்தோ நினைத்தான். இயேசு கிறிஸ்து எத்தனையோ முறை கடலின் தண்ணீர் மேல் நடந்திருக்கிறார். எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவுடன் கூட இருந்து பார்த்திருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் அற்புதம் செய்தார் என்று பார்த்திருக்கிறார். அவர் எத்தனையோ முறை கொள்ள வந்தார்கள், அவர் அப்போதெல்லாம் தப்பித்திருக்கிறார் என்பது யூதாசுக்கு தெரியும். எனவே 30 வெள்ளிக்காசு எனக்கு லாபம். இயேசு கிறிஸ்துவோ அவர் மறைந்து விடுவார். இயேசுவோ அவர் காணாமல் போய் விடுவார். இயேசு கிறிஸ்துவோ தப்பித்து விடுவார். அவர் மரிக்கப் போவதில்லை என்று யூதாஸ் காரியத்தில் நினைத்தான். இயேசு வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல எல்லா குற்றங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். மனுஷனுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில அடைய தன்னை ஒப்பு கொடுத்தார். இதை கேள்விப்பட்டதான யூதாஸ் காரியத்தில் உள்ளம் உடைந்து, நான் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று, உள்ளம் உடைந்து போனான். 30 வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்தான். குற்றமற்ற ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்து விட்டேனே என்று சொல்லி அவரை விடுதலை செய்யும்படி அவன் போராடி கொண்டிருந்தான். ஆசாரியர்களோ, அது உன்பாடு, நீதான் காட்டி கொடுத்த, அதற்கும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டார்கள். ஒருவேளை அவன் மனதை மாற்றி தேவாலயத்தில் புறாக்களையோ ஆட்டையோ மாட்டையோ யூதாசுக்காக பாவ நிவாரண பலி செலுத்திருக்கலாம். அப்படி செலுத்திருந்தால் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவன் உள்ளம் உடைந்து போயிற்று. பாவ நிவாரணம் பலி செலுத்த வேண்டிய ஆசாரியர்கள் அவன் இறந்து போனதை கேள்விப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசையும் எடுத்து ஒரு நிலத்தை வாங்கி தற்கொலை செய்து கொண்டுதான் யூதாஸ் காரியத்தை அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலத்திற்கு இரத்த நிலம் என்று பெயர். இவனுக்காக பாவ நிவாரண வழி செலுத்த வேண்டிய ஆசாரியர்கள் இவனையோ அடக்கம் பண்ணினார்கள். அதற்கு இரத்த நிலம் என்று பெயரும் வைத்தார்கள். நியாய பிரமாணத்தை நம்பி யூதாஸ் காரியத்துக்கு போனான். ஆனால் அவனுக்கோ அங்கு பாவம் மன்னிக்கப்படவில்லை. இயேசுவை நம்பி பேதுரு மனம் கசந்து அழுதான். அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஒரு டீமுக்குள்ள ஒரு தலைவர் மரணத்தின் வாயில போராடி கொண்டிருக்கிறார். அது முதல் சீடர் சபிக்கவும் அவர் மேல் சத்தியம் பண்ணவும் எனக்கு தெரியாது என்றும் மறுதளித்தான். கடைசி சீடர் அவன் மரண தண்டனை காரணமா இருந்தான். அந்த டீம்ல ஒருத்தன் சூசைட் பண்ணிட்டான். இதுதான் பேதுரு பின்வாங்கி போயிட்டான். 11 சீடர்களும் அப்போஸ்தலர்களும் என்ன செய்வென்று தெரியாமல் ஒவ்வொருவரும் பின்மாற்றத்துக்குள்ள நிலைமைக்கு வந்துவிட்டார்கள். தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். பிரைஸ் தி லார்ட். இயேசு பேதுருவை எழுப்பினார். எழும்பு, என் ஊழியத்தை செய் என்று சொல்லி பேதுருவை எழுப்பினார். பேதுரு 3000 பேரை எழுப்பினார். இன்றைக்கு வரைக்கும் இயேசுவின் பெயரை சொல்லி பாவத்தில் விழுந்த ஒவ்வொரு நபர்களையும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம்.
எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம். யாரெல்லாம் பாவத்தில் விழுந்தார்களோ அத்தனை பெயரையும் அத்தனை நபர்களையும் இயேசு என்ற பெயரால், இயேசுவின் ரத்தத்தினால் ஒவ்வொருவரையும், விழுந்து போன ஒவ்வொருவரையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். உங்கள் பாவத்தினால், சாபத்தினால் நீங்களும் விழுந்து போய்விட்டீர்களோ, எழும்ப முடியாமல் தவிக்கிறீர்களோ, என்னால் எழும்ப முடியவில்லையே, என் பாவத்தை விட்டு என்னால் எழும்ப முடியவில்லையே என்று நினைக்கிறீர்களா? தண்டனையினால் ஒரு பாவத்தை விட்டு திரும்ப முடியாது. தண்டனையினால் ஒரு மனம் திரும்ப வைக்க முடியாது. வேதம் சொல்கிறது, உலகத்தின் எல்லா மனுஷ குலத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்த்து அதிலிருந்து வெளியே வந்த இயேசு கிறிஸ்து ஒருத்தருடைய பாவம், 2 பேருடைய பாவம் அல்ல, உலகத்தின் மொத்த மனு குலத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். அவர் உயிரோடு எழும்பினார். உங்கள் பாவத்திலிருந்து உங்களால் எழும்ப முடியாதுதான், அது உண்மைதான். ஆனால் இயேசுவால் முடியும். அவர்தான் உலகத்தை ஜெயித்தார். உங்கள் பாவத்திலிருந்து அவர் எழும்ப பண்ண அவருக்கு வல்லமை உண்டு என்று வேதம் சொல்கிறது. வாருங்கள், இயேசுவிடம் வாருங்கள், உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் எழும்பலாம். அடுத்த வார்த்தை சொல்கிறது, ஆசாரியனின் உதடுகள் அறிவை காக்க வேண்டும். மெய் அறிவை பற்றி சொல்லப்படுகிறது. இறைவனை குறித்த அறிவு அவன் வைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வேதம் அவன் வாயில் தேடுவார்கள். ஒரு டாக்டர்கிட்ட போனா வழக்குகளை குறித்து விசாரிப்பார்களா? ஒரு வக்கீல்கிட்ட போனா சமையல் குறிப்பை குறித்து கேட்பார்களா? ஒரு ரயில்வே ஜங்ஷன்ல போனோடனே அங்குள்ள விசாரணை அதிகாரிடம் ரயில் பற்றிய விவரங்களை, எத்தனை மணிக்கு ட்ரெயின் வரும், எத்தனை மணிக்கு எத்தனாவது பிளாட்ஃபார்ம் வரும்னு சொல்லி கேட்கிறோம் அல்லவா? அந்த அதிகாரி மாற்றி சொல்லிவிட்டால் என்ன நடக்கும்? ரயிலை பிடிக்க முடியாது. அதே போலத்தான் வேதம் அவன் வாயில் தேடுவார்கள். தங்களுடைய பிரச்சனைக்கு கர்த்தரின் வேதத்தை தேடி செல்வார்கள். சரியான வார்த்தையை சொல்லாவிட்டால் என்னவாகும்? எல்லாம் தவறாக மாறிவிடும். சரியான வழிகாட்டுவது ஊழியக்காரனின் கடமை. அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன், கடவுளுடைய தூதன். அவன் வழிகாட்டுகிறவன், கடவுளுடைய தூதன். பாருங்கள், இன்றைக்கு ஒரு ஹில்ஸ் ஏரியாவுக்கு போகிறோம். அது எத்தனையோ வளைவுகள் வருகிறது. ஒவ்வொரு வளைவுகளிலேயும் ஒரு போர்டு வைத்து, இத்தனாவது வளைவு, இங்க ஜாக்கிரதையாய் போங்கள், இந்த இடத்துல மெதுவாக செல்லுங்கள், இந்த இடத்துல ஆரன் அடிக்க வேண்டும், இந்த இடத்துல நீங்கள் இப்படி வளைய வேண்டும், நீங்கள் மேலே ஏறும்போவதற்கு வழிவிட வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் எத்தனையோ அறிவுரைகளை அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். படிக்க தெரியாதவர்களுக்கு படம் வரைந்து காண்பித்திருக்கிறார்கள். பாருங்கள், மக்கள் மீது எவ்வளவு அக்கறை. அதுதான் கடவுள் சொல்கிறார், கர்த்தருடைய தூதன். அவன் வழிகாட்ட வேண்டும். அவன் எல்லாருக்கும் தூதன், சரியான வழியை காட்டுகிறவன். பல கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள ஒரு பெரிய அரண்மனை, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. உடனே ஃபயர் சர்வீஸுக்கு போன் பண்றாங்க, இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் சொல்லி. அப்ப ஃபயர் சர்வீஸ் ரொம்ப ஸ்லோவா வருவாங்களா, தாமதமா வருவாங்களா, தீயை அணைக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா, அல்லது ஆலோசனை செய்து கொண்டு இருப்பாங்களா, ஒரு பெயர் பலகை வைத்து எழுதி கொண்டிருப்பார்களா, சத்தம் போடுவார்களா, குதிப்பார்களா? என்ன நடக்கும்? பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலாக மாறிவிடும். உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் பாதுகாப்புடன்
தீயை அணைப்பார்கள். அதுபோலத்தான் என்னுடைய ஊழியக்காரர்களும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களும் பாவம் எனும் தீ கொழுந்து விட்டு எரியும் பொழுது விலை மதிப்பு அதிகம் மிக்கதான ஆத்துமாக்களை பாதுகாக்க பரிசுத்த ஆவியானவர் என்னும் அபிஷேகம் என்னும் தண்ணீரை அவள் வேகமாக பிச்சடிப்பார்கள். பாவத்தீயை கட்டுப்படுத்துவார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று வாயளவில் சொல்லிக் கொண்டிருந்தால் பேசிக் கொண்டிருந்தால் போதாது. அல்லது ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி ஒரு பேரணியை நடத்தினாலும் போதாது. அநேகர் கலந்து ஆலோசிப்பதினாலும் போதாது. விபச்சாரத்தை தூண்டும் வெப்சைட்களை, பத்திரிகைகளை, ஊடகங்கள், அதாவது படங்களை நாம் முடக்கி வைக்க வேண்டும். ஆண்களையும் இளைஞர்களையும் குறை சொல்வதனாலோ பேரணி நடத்துவதனாலோ முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. விபச்சாரத்தை தூண்டும் எல்லாவற்றையும் முடக்க வேண்டும். தூண்டல்கள் இல்லாமல் எந்த வினையும் நடக்காது, நடைபெறாது. இது அறிவியலுக்கு மாத்திரமல்ல, பாவத்திற்கும் பொருந்தும், நன்மைக்கும் பொருந்தும். தூண்டப்படாமல் பாவம் நடைபெறாது, தூண்டப்படாமல் நன்மையும் நடைபெறாது. ஒரு நம்ம தேசத்தில் இருக்கிற பாவங்களை நாம் கண்டும் காணாமல் போய்கொண்டிருக்க முடியாது. நாம் பார்த்தும் பார்க்காமல் இருக்க முடியாது. கேட்டும் கேட்காமல் போக இருக்க முடியாது. தீயன்பில் வீரர்களைப் போல நாம் உடனடியாக செயல்பட வேண்டும். ஒவ்வொரு ஊழியக்காரனும் கர்த்தருடைய ஊழியக்காரன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிரம்பி அந்த பாவம் என்கிற தீயை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் விலை மதிப்பு அதிகம் உள்ளதான ஆத்மா அது நாசமாக மாறிவிடும். அது நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஒரு மனிதனை நரகத்துக்கு கொண்டு போய்விடும். நாம் நரகத்துக்கு கொண்டு போகிற மனிதனா இல்லாமல் ஒவ்வொருவரும் பரலோகத்துக்கு கொண்டு போகிற கர்த்தருடைய தூதனாக நீங்களும் நானும் செயல்பட போகிறோம். சேனைகளின் கர்த்தரின் தூதனாக இருக்க உங்களுக்கு ஆர்வம் உண்டா? கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். எல்லா தீமைகளிலும் எடுத்து பயன்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் உம்முடைய ஊழியத்தை செய்கிறார்களோ, உம்முடைய விசுவாசிகள், உம்முடைய ஊழியர்கள், பெரிய பெரிய ஆட்கள், கர்த்தருடைய வேதத்தை பின்பற்றுகிறவர்கள், உங்களுடைய வேதத்தை கவனிக்கிறவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அவருடைய உடன்படிக்கையை ஆண்டவரே புதுப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்துக்கும் இடையில இருக்கிற உடன்படிக்கைகள் புதுப்பிக்கப்படுவதாக, பசுமையா இருப்பதாக, ஜீவன் உள்ளதா இருப்பதாக. ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு உள்ளதான உடன்படிக்கை ஆண்டவரே அது பசுமையா எப்பொழுதும் இருக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். சத்திய வேதம் வாயில் இருக்க உதவி செய்வீராக. விடுதலை செய்தி கொடுக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே எல்லாரிடமும் யதார்த்தமாய் பார்க்கிற உணர்வு, அவர்கள் அதை செய்து விடுவார்களோ இதை செய்து விடுவார்களோ அப்படி இல்லாமல் யதார்த்தத்தை கொண்டு வருகிற ஒரு உணர்வை தருமடியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, அனைவரையும் ஆண்டவரே பாவத்தில் இருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஊழியக்காரனாய் மாற்றுவீராக. திசை திருப்புகிற, பாவத்தில் இருந்து திசை திருப்புகிற ஊழியக்காரனாக, பெரும் பாதகத்திலிருந்து திசை திருப்புகிற ஊழியக்காரனாக உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஆட்களை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, ஆண்டவரே உம்முடைய தூதராக, உம்முடைய தூதராக நல்ல வழிகாட்டுகிற உங்களுடைய தூதராக இருக்க உதவி செய்வீராக. எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை உதவி செய்வீராக. ஆண்டவரே நல்லது செய்வது போல செயல்பட்டு
கடைசியில் துன்பத்தை கொண்டு வருகிற ஊழியக்காரனா இல்லாமல் எல்லாருக்கும் அறிவை உணர்த்துகிற ஊழியக்காரனா இருக்க உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. இதெல்லாம் ஆண்களை இளைஞர்களை கெடுக்கிறதோ அத்தனை பாவங்களும் இந்தியாவை விட்டு கடந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சுவாமி, அதற்காக அநேக சமூக ஆர்வலர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். இந்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, பொதுமக்களும் முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். சுவாமி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நாட்டின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம், நல்ல காரியம் செயல்படுத்தும்படி ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீர். ஒவ்வொரு நபர்களுமே உம்முடைய தூதனாக இருந்து செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வழிகாட்டுதல், நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்களாக மாற்றுவீராக ஆண்டவரே. பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் மாத்திரம் போதாது. அதற்கு எதெல்லாம் செய்தால் அந்த தூண்டல் அடங்குமோ அதை செயல்படுத்துவதை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்தியாவை ஆசீர்வதியும், தலைவர்களை ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும், சமூக ஆர்வலர்களை ஆசீர்வதியும், பொது ஜனங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நண்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தான் கர்த்தருடைய தூதன்.